ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषिते भवरोहिणां अधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 72. ராவணனது சோகம். வெகு பராக்கிரமமுள்ள லக்ஷ்மணர் அதிகாயனை வதைத்ததை கேட்டு அரக்க மன்னவன் மிகவும் ஏக்கமடைந்து இவ்வாறு சொல்லலுற்றான். மிக்க சினம் கொண்டவரும் வீரர் எல்லாரிலும் சிறந்தவருமான தூம்ராக்ஷன், அகம்பனன், பிரகஸ்தன், கும்பகர்ணன் ஆகிய இவ்வரக்கர்கள் யாவருமே மிக்க பலசாலிகள் வீரர்கள், போரில் விருப்பமுள்ளவர்கள், சத்துருக்களின் சேனையை வெல்பவர்கள், ஒருபொழுதும் எதிரிகளால் வெல்லப்படாதவர்கள். இவ்வாறு மகாவீரர்களான இவர்களை எளிதாக தொழில் செய்யவல்ல அந்த ராமன் கொன்றனனே பெரும் தேகம் படைத்தவரும், பல வகை ஆயுதங்களில் மிக தேர்ந்தவரும், பல வகையான மேன்மையை அடைந்தவரும், சூரருமான இன்னும் பல அரக்கரும் அந்த ராமனால் மாண்டார்களே. பலத்திலும் வல்லமையிலும் புகை பெற்றவனாய் இந்திரனை வென்றவனாய் விளங்கும் எனது குமாரனாகிய இந்திரஜித்து வரமாக பெற்ற பானங்களால் கட்டுண்டும் வீரர்களாகிய அந்த இரு சகோதரர்களும் எத்தகைய தேவர்களாலும் மகாபலசாலிகளான அசுரர்களாலும் யக்ஷ கந்தர்வ கிண்ணறர்களாலும் தப்ப அரிதான கொடிய அக்கட்டிலிருந்து எவ்வாறு விடுபட்டார்களோ அது அவர்களுடைய மகிமைதானோ அல்லது மாயையோ அல்லது மருந்தின் பலமா எனக்கு தெரியவில்லையே. என் கட்டளைப்படி வெகு சூரர்களான எந்த அரக்க வீரர்கள் போர்க்களத்திற்கு சென்றார்களோ அவர்கள் எல்லோருமே அதிக பலம் பொருந்திய வானர வீரர்களால் வதைக்கப்பட்டார்களே. இப்பொழுது ராமன் லக்ஷ்மணன் சேனையுடன் கூடிய சிக்ரீவன், விபீஷணன் என்ற இவர்களை போரில் வெல்ல வல்லவன் ஒருவனையும் காணோமே. ஆச்சரியம்! ராமன் பலசாலியே, அவனுக்கு அஸ்திரபலமும் வெகு அதிகம். அவன் வல்லமைக்கு முன்னே நிற்க முடியாமலன்றோ பல அரக்கர்கள் நாசமானார்கள். இவ்வண்ணம் மகாவீரனான அந்த ராகவனை ஒருபொழுதும் அழியாத நாராயணன் என்றே நினைக்கிறேன். அவனிடத்து அச்சத்தினால் அல்லவோ இப்பொழுது லங்கையின் கோட்டை வாயில் அடைக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இந்த லங்கையை எல்லா பக்கங்களிலும் காவலாளிகள் ஜாகிரதையுடன் மறைந்து பாதுகாத்துக் கொண்டு இருக்க வேண்டும். சீதையை வைத்து பாதுகாத்து வரும் அசோகவனத்தையும் ஜாகிரதையாக பார்க்க வேண்டும். வெளிவருதலும் உட்புகுதலும் நமக்கு தெரிந்தே எப்பொழுதும் நடக்க வேண்டும். எங்கெங்கு மாற்றார் சேனை தங்கியிருக்கின்றதோ அங்கங்கு நீங்கள் உங்களுடைய சேனைகளுடன் இருக்க வேண்டும். அரக்கர்களே, காலையிலும் மாலையிலும் நள்ளிரவிலும் எந்த வேளையிலுமே வானரர்களின் கருத்தை வெகு கவனத்துடன் அறிய வேண்டும். வானரர்களிடத்தில் ஒருபொழுதும் அலட்சியம் காட்டக்கூடாது. மாற்றார் சேனை ஒரு இடத்தில் இருக்கிறதா, அன்றி முயல்கின்றதா, அல்லது நமது மேல் வருகின்றதா என்று எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றான். பிறகு அரக்கர்கள் யாவரும் தங்கள் மன்னவன் அவ்வண்ணம் சொன்னதை கேட்டு அவன் சொன்னபடியே நடத்தினார்கள். அரக்க மன்னவனான ராவணன் அவ்விதமாக அவர்கள் யாவருக்கும் திட்டம் செய்துவிட்டு கோபத்தாலும் துக்கத்தாலும் வெகுவாக வருந்தினவனாய் தனது மாளிகைக்குச் சென்றான். பிறகு கோபத்தி ஒரு பக்கம் மண்டி எறிய வெகு பலசாலியான அந்த அரக்கவேந்தன் தனக்கு உண்டான அந்த புத்திர சோகத்தையே நினைத்துக் கொண்டு அடிக்கடி பெருமூச்செறிந்தான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 73. இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால் யாவரையும் கட்டுதல். பிறகு கொல்லப்பட்டவர்கள் போக உயிர் தப்பி எஞ்சிய அரக்கர்கள் ஓடிச் சென்று தேவாந்தகன் முதலியோரும் திரிசிரசும் அதிகாயனும் மடிந்த சமாச்சாரத்தை சடுதியில் ராவணனிடம் தெரிவித்தார்கள். அங்கு அவர்கள் எல்லோரும் மாய்ந்ததை திடீரென்று கேட்டதும் ராவணன் தனது கண்களில் சோக நீர் ததும்ப மோகமடைந்தான். தனது புதல்வர்களின் மரணத்தையும் சகோதரர்களின் கொடுமையான சாவையும் நினைத்து நினைத்து புலம்பலானான். அவ்வாறு அரக்கவேந்தன் வெகு பரிதாபமாக சோகக் கடலில் மூழ்கியதைக் கண்டு அந்த அரக்கவேந்தன் மகனாகிய ரதிகரில் சிறந்தவனான இந்திரஜித் தனது தந்தையை நோக்கி பின்வருமாறு சொல்லலானான். தந்தையே, அரக்கர்களுக்கு அரசே,
இந்திரஜித்து என்னும் நான் உயிருடன் இருக்கும் வரையில் தாங்கள் இவ்விதமான துக்கத்தை அடைதல் சிறிதும் தகுதி என்று. இந்திரசத்ருவாகிய என்னுடைய பானத்தால் அடிபட்டு ஒருவனும் போர்க்களத்தில் உயிர் பிழைத்து போக மாட்டான். இன்றைய தினமே எனது கூரான பானங்களால் பிளவுபட்டு சிதறிய தேகங்கள் உள்ளவர்களாய் உடலெங்கும் கூறிய பானங்களால் நிலம்பியவர்களாய் போர்க்களத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் ஆயில் ஒழிந்து விழுந்து கிடப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்திரசத்ருவாகிய என்னுடைய வீண் போகாத பானங்களால் நான் இன்றைய தினமே ராமனையும் லக்ஷ்மணனையும் நிரப்பி ஒழித்து விடுகிறேன். இதை தெய்வ பலத்தினாலும் மனுஷ்ய பலத்தினாலும் நான் பிரதிஜ்ஞை செய்கிறேன். பாருங்கள், தேவேந்திரன், யமன், விஷ்ணு பகவான், துவாதச ஆதித்யர், சாத்தியர், அஸ்வினி தேவதைகள், வைஸ்வானரர்கள், சூரிய சந்திரர் என்ற இவர்கள் எல்லோரும் மகாபலி சக்கரவர்த்தியின் யாகசாலையில் விஷ்ணு பகவான் தனது பராக்கிரமத்தை காண்பித்தது போல் நான் இன்று எனது நிகரற்ற வல்லமையை காண்பிப்பதை பார்ப்பார்களாக என்று இவ்வாறு சொல்லி எளிமையில்லாத வலிமை தங்கிய இந்திரஜித் ராவணனிடம் விடை பெற்றுக் கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு காற்றுக்கொப்பான வேகம் பொருந்தினதும் நல்ல ஜாதியுள்ள கோவேறு கழுதிகள் பூட்டினதும் பலவகை படைக்கலங்களை உடையனதுமான ரதத்தில் ஏறினான். பகைவர்களை அடக்கும் வல்லமையுள்ள அந்த பராக்கிரமசாலியான அரக்க வீரன் சூரிய பகவானது தேருக்கு ஒப்பான அந்த ரதத்தின் மேல் ஏறி உடனே போர்க்களத்திற்கு பிரயாணமானான். மிக்க வல்லமையுள்ள அந்த இந்திரஜித் புறப்பட்ட போது வெகு பலசாலிகளும் போரிடுவதில் அதிக உற்சாகம் கொண்டவர்களுமான அரக்கர்கள் பலர் சிறந்த வில்லை ஏந்தியவர்களாய் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். சிலர் யானைகளின் மேலும் சிலர் உயர்ந்த குதிரைகளின் மேலுமாக பிராசம், முத்கரம், கத்தி, கோடாலி, கதை என்ற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு உடன் சென்றார்கள். சங்கநாதம் எங்கும் கேட்க, போர்படைகள் எங்கும் ஒலிக்க, அரக்கர்கள் எல்லோரும் துதிக்க அந்த இந்திரஜித்து புறப்பட்டான். பகைவர்களை அழிக்கவல்ல அந்த இந்திரஜித் சங்கம் போலவும் சந்திரன் போலவும் வெண்மையான பெரிய கொடையின் கீழ் சந்திரனால் ஆகாயம் விளங்குவது போல் விளங்கிக் கொண்டு சென்றான். சில அரக்கர்கள் ஸ்வர்ணமயமான அழகிய சிறந்த சாமரங்களால் வில்வீரர்களுக்குள் உத்தமனான அந்த அரக்க வீரனை வீசி உபசரித்தார்கள். அப்போது ஆகாயமானது சூரியனால் விளங்குவது போல் சூரியனுக்கொப்பான காந்தி பொருந்தினவனும் ஒப்பற்ற வல்லமை உள்ளவனுமான அந்த இந்திரஜித்தால் லங்கை மாநகரம் விளங்கிற்று. பகைவர்களை அடக்கும் பெரு வல்லமை தங்கிய அந்த அரக்க வீரன் போர்க்களம் சேர்ந்ததும் அரக்கர்களை தனது ரதத்தை சுற்றிலும் நிறுத்தினான். அதன் பிறகு அரக்கர்களில் சிறந்தவனாய் அக்னிக்கொப்பான இந்திரஜித் சாஸ்திர பிரகாரம் சில மந்திரங்களால் அக்னி பகவானை குறித்து ஹோமம் பண்ணலானான். பிரதாபம் பெற்ற அந்த அரக்க காலை சந்தனத்தாலும் புஷ்பத்தாலும் பூஜிக்கப்பட்டு சம்ஸ்காரம் அடைந்த ஹவிசாகிய பொறியினால் அங்கு அக்னியில் ஹோமம் செய்தான். அங்கு ஆயுதங்கள் தர்பைகளாகவும் தான்றிமரச் சுள்ளிகள் சமித்துகளாகவும் அவனது ஆடை செந்நிற ஆடையாகவும் சிறுவம் இரும்பு மயமாகவும் இருந்தன. இந்திரஜித் நாணல் இலையுடன் தோமரங்களை பரிஸ்தரணமாக பரப்பி கருப்பு வர்ணமாயிருந்த உயிரோடு கூடிய ஆடு ஒன்றின் கழுத்தை அறுத்து பலி கொடுத்தான். அவ்வாறு ஒரு தரத்திலேயே ஜொலிக்கச் செய்து ஹோமம் பண்ணுகையில் புகையற்று பெருத்த ஜுவாலையுடன் விளங்கின அந்த அக்னியானது வெற்றி குறிகளை காட்டிற்று. தனது ஜுவாலை பலமாக சுழன்று கொண்டேறிய ஆபரணங்களை பூண்ட புருஷ ரூபத்துடன் அக்னி பகவான் நேராகவே தோன்றி இந்திரஜித் கொடுத்த அந்த ஹவிசை பெற்றுக் கொண்டான். அந்த இந்திரசத்ரு அப்போது பிரம்மாஸ்திரத்தை அழைத்தான். தனது வில், ரதம் முதலிய எல்லாவற்றையும் அங்கு அபிமந்திரித்தான். அவ்வண்ணம் அந்த அரக்கன் ஹோமம் செய்து அஸ்திரத்தை அழைக்கையில் கிரகங்கள், சந்திரன், நட்சத்திரங்கள் என்ற இவற்றுடன் ஆகாயமே நடுநடுங்கிற்று. அக்னிக்கொப்பான காந்தியுடன் விளங்குகின்றவனும் இந்திரனுக்கொப்பான வல்லமையுள்ளவனுமான கொடிய அந்த அரக்க வீரன் அவ்விதமாக அக்னி ஹோமம் செய்த பின்பு தனது வில், அம்பு, வாள், ரதம், தேர்ப்பாகன் என்ற இவைகளுடன் ஆகாயத்தில் மறைந்தான். அதன் பிறகு குதிரைகள், ரதங்கள் இவைகள் நிரம்பி பெரும் கொடிகளும் சிறு கொடிகளும் விளங்க போர் புரிய வேணும் என்னும் விருப்பத்தால் அட்டகாசம் பண்ணிக்கொண்டு அந்த அரக்க சேனை புறப்பட்டது. அரக்க வீரர்கள் கூரானவையும் வேகமாக செல்லுகின்றவையும் அலங்கரிக்கப்பட்டவையுமான அழகிய பல அம்புகளாலும் தோமரங்கள், அங்குசங்கள் இவைகளாலும் வானரர்களை அப்போரில் புடைத்தார்கள். அப்போது ஆகாயத்தில் மறைந்து நிற்கும் இந்திரஜித் அரக்க வீரர்களை நோக்கி முனிந்தவனாய், வீரர்களே, நீங்கள் சற்றும் மனம் கலங்காமல் உற்சாகத்துடன் வானரர்களை வெல்லுமாறு போர் செய்யுங்கள் என்றான். அதை கேட்டு எல்லா அரக்கர்களும் வெற்றியடைய ஆசை கொண்டவர்களாய் கர்ஜித்துக் கொண்டு பயங்கரமான வானரர்களின் மேல் சரமாரி பொழிந்தார்கள். அந்த இந்திரஜித்தோ அரக்கர்கள் போர் செய்கின்ற போர்க்களத்தின் நடுவுக்கு சரியாக மேலே ஆகாயத்தில் மறைந்து நின்று அகலமாக நுனிகள் அமைந்த அம்புகளினாலும் கதைகளினாலும் உலக்கைகளினாலும் வானரர்களை எல்லாம் ஹிம்சிக்கலானான். கடும் போர்
புரிய வல்லவர்களாய் மரங்களையே ஆயுதங்களாக கொண்ட வானரர்கள் போரில் அவ்வாறு வதைக்கப்படவே அவர்கள் ஒன்று கூடி இந்திரஜித் இருந்த இடத்தை நாடி செல்லலானார்கள். அப்போது அதிக வல்லமையும் அதிக பலமும் அமைந்த ராவணகுமாரனான அந்த அரக்கன் வெகு கோபம் கொண்டு வானரர்களின் தேகங்களை தனது பானங்களால் பிளக்கலானான். அவன் அரக்கர்கள் யாவரும் கழிக்கும்படியாக ஒரே அம்பு எய்து அதனால் 5, 7, 9 என்ற இக்கணக்கான வானரர்களை பிளந்தான். போரில் வெல்ல முடியாத வல்லமை அமைந்த அந்த இந்திரஜித் சூரியனுக்கு ஒப்பானவையும் பொன்னாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவையுமான தனது பானங்களினால் அந்த போர்க்களத்திலேயே வானர வீரர்களை ஒழித்தான். தேவர்களால் நாசம் பண்ணப்பட்ட அசுரர்கள் போல அன்று அப்போர்க்களத்தில் வானரர்கள் எல்லோரும் தங்கள் தேகங்களில் பானங்களால் அடிபட்டு பீடிக்கப்பட்டவர்களாய் தனது எண்ணமொழியை விழுந்தார்கள். பானங்கள் என்ற கிரணங்களால் வெகு பயங்கரமாக விளங்கும் சூரியன் போலிருந்த இந்த இந்திரஜித் நிற்கும் இடத்தை நோக்கி வெகு கோபத்துடன் சில வானர வீரர்கள் எதிர்முகமாக ஓடினார்கள். அந்த வானர வீரர்கள் யாவரும் அப்பால் தங்கள் தேகங்களில் அடியுண்டு அறிவு சோர்ந்து தங்கள் உடம்பெல்லாம் ரத்தம் பெருக வருத்தமடைந்தவர்களாய் ஓடலானார்கள். ஸ்ரீராமரின் திறத்தில் தங்கள் உயிரை கொடுக்க உறுதி செய்திருந்த வானரர்கள் அப்போர்க்களத்தில் தங்கள் கைகளில் மலைகளை வைத்துக் கொண்டு அட்டகாசம் பண்ணிய வண்ணம் பகைவர்களுக்கு எதிர்முகமாக ஓடினார்கள். அன்றியும் அவர்கள் மரங்களிலும் மலைச்சிகரங்களாலும் பாறைகளாலும் இந்திரஜித் இருந்த இடத்தை நோக்கி பொழிந்தார்கள். போரில் வெற்றியடையும் புகழ்பெற்ற அந்த ராவணகுமாரன் அவ்வாறு தன்னை நோக்கி வந்த பிராணனை ஒழிக்க வல்ல விருட்சங்கள் மலைகள் என்ற இவைகளின் மழையை ஒன்றும் தன்மேல் விடாதபடி தடுத்து விட்டான். பிரபுவாகிய அந்த அரக்கன் அதன் பிறகு நெருப்புக்கும் சர்ப்பத்துக்கும் சமானமான பானங்களை விடுத்து வானரசேனையை அப்போர்க்களத்தில் பிளந்தான். அந்த இந்திரஜித் கூரான 18 பானங்களை பிரயோகித்து கந்தமாதனனை பிளந்தான். தனக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்த நலனை 9 பானங்கள் கொண்டு புடைத்தான். மகாபலம் பொருந்தின அந்த அரக்க வீரன் மர்மஸ்தானங்களை பிளக்க வல்ல 7 பானங்களை பிரயோகித்து மைந்தன் என்ற வீரனை துளைத்தான். கஜனை அப்போர்க்களத்தில் 5 பானங்களால் அடித்தான். ஜாம்பவானை 10 பானங்களாலும் நீலனை 30 பானங்களாலும் சாடினான். சுக்ரீவன், ரிஷபன், அங்கதன், த்விவிதன் என்ற இவர்களை அப்போது வரத்தால் பெற்றவைகளும் கூறானவைகளும் கொடியவைகளுமான பல பானங்களால் வலியொடுங்கினவர்களாக செய்தான். பிரளய காலத்தில் தோன்றும் அக்னி போல கோபம் கொண்டிருந்த அந்த இந்திரஜித் அப்போது இன்னும் முக்கியர்களான மற்ற வானர வீரர்களையும் பல பானங்களை விடுத்து பீடிக்கலானான். அவ்வாறு அன்று நடந்த பெரும் போரில் ராவணனுடைய குமாரனான அந்த இந்திரஜித் சூரியனுக்கு ஒப்பானவைகளும் நன்றாக இழுத்து விடப்பட்டவைகளுமாம் வெகு வேகமாக செல்பவைகளுமான பானங்களை தொடுத்து வானரசேனையை முறியடித்தான். தான் விடுத்த பானக்கூட்டங்களினால் வியாகுலம் பட்டு மோகமடைந்த வானரசேனை ரத்தம் பெருகுவதைக் கண்டு இந்திரஜித் பெரும் களிப்பால் செருக்கடைந்தான். பின்னும் வரபல புஜபலங்களை உடைய பராக்கிரமசாலியான ராவணபுத்திரனாகி இந்திரஜித் பல பானங்களையும் மற்றும் பல ஆயுதங்களையும் விடுத்து அந்த வானரசேனையை விரைவாக குமைத்தான். அப்பெரும்போரில் அந்த அரக்க வீரன் தனது சேனையை விட்டுவிட்டு கிளம்பி வானரசேனைக்குள்ளேயே விரைவாக புகுந்து மறைந்தபடியே கார்மேகம் மழையை சொரிவது போல் கொடிய சரக்கூட்டங்களை வர்ஷித்தான். அவ்வாறு இந்திரஜித்தினுடைய மாயையால் வெல்லப்பட்டு அவனது அம்புகளால் தேகம் பிளப்புண்ட மலைக்கொப்பான வானரர்கள் வாய் குளறி கதறிக்கொண்டு இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் வெட்டுண்ட மலைகள் போல் அப்போர்க்களத்தில் சாய்ந்தார்கள். அப்போரில் அவர்கள் எல்லோரும் வானரசேனையின் மேல் கூரான பானங்கள் வந்து விழுவதை மட்டுமே பார்த்தார்கள். மாயையால் தன்னை மறைத்துக் கொண்டு புலனாகாமல் நின்ற இந்திரசத்ருவாகிய இந்திரஜித்தை பார்க்கவில்லை. பிறகு வெகு சமர்த்தனான அந்த இந்திரஜித் சூரியன் போல் பிரகாசிக்கின்ற கூரான முனைகளுள்ள பானங்களால் எல்லா திசைகளையும் மூடி வானர வீரர்களை துன்புறுத்தினான். அன்றியும் அவன் கொழுந்து விட்டு எரியும் தீ போல ஒளிவிட்டு நெருப்பு பொடிகளை கக்கிக் கொண்டு செல்கின்ற சூலம், கத்தி, கோடாலி என்ற இந்த ஆயுதங்களை சுழற்றி அந்த வானரசேனையின் மேல் பொழிந்தான். பிறகு நெருக்கு கோப்பாய் கூர்மையாயுள்ள இந்திரஜித்தின் பானங்களால் அடிபட்டு பிளப்புண்டவர்களாய் பூத்த முருங்கை மரங்கள் போல் தோன்றிய வண்ணம் அந்த வானர சேனா வீரர்கள் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு வாய்விட்டு கதறி அந்த போர்க்களத்தில் விழுந்தார்கள். சில வானரர்கள் ஆகாயத்தை பார்த்தபோது கண்களில் அம்புகளால் அடிக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் பற்றியபடியே அந்த பூமியில் விழுந்தார்கள். ஹனுமான், சுக்ரீவன், அங்கதன், கந்தமாதனன், ஜாம்பவான், சுஷேனன், வேகதர்சி, மைந்தன், த்விவிதன், நீலன், கவாக்ஷன், கஜன், கோமுகன், கேசரி, ஹரிலோமா, வித்யுத்தம்ஷ்டன், சூர்யானனன், ஜோதிமுகன், ததிமுகன், பாபகாக்ஷன்,
நளன், குமுதன் முதலிய வானர சேனாதிபதிகள் யாவரையும் அந்த அரக்கக்காளையாகிய இந்திரஜித் மந்திரத்துடன் கூடிய ஈட்டி, சூலம், கூரான பானங்கள் என்ற இவைகளால் நன்றாக புடைத்து விட்டான். ஸ்வர்ணமயமான முனைகளுடன் விளங்கின பானங்களாலும் கதாயுதத்தாலும் அந்த வானர வீரர்களை அவ்வாறு அடித்த பின்பு இந்திரஜித் சூரியனுக்கு ஒப்பான உயர்ந்த பானங்களை கொண்டு ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் நோக்கி சரமாரி பொழியலானான். மழை சொரிவது போல் விளங்கிய அந்த சரமாரியை மிகவும் ஆச்சரியமான தைரியத்தை உடைய ஸ்ரீராமர் கொஞ்சமேனும் லட்சியம் செய்யாமல் தனது சுபாவத்தை பற்றி அந்த பிரம்மாஸ்திரத்திற்கு மாறு செய்ய கருதி லக்ஷ்மணரை குறிப்பாக பார்த்து பின்வருமாறு சொல்லலுற்றார். லக்ஷ்மணா, இந்திரசத்ருவாகிய இந்த அரக்க வீரன் பிரம்மாஸ்திரத்தை கைப்பற்றி அதன் வல்லமையால் எல்லா வானரர்களையும் கீழ் வீழ்த்தி இப்போது நம்மையும் இம்சிக்க ஆரம்பித்திருக்கிறான். பிரம்மதேவரிடமிருந்து இவன் வரம் பெற்றிருக்கிறான். பலசாலியான இந்த வீரன் கண்களால் காணாத வண்ணம் பயங்கரமான தனது தேகத்தை ஆகாயத்தில் மறைத்துக் கொண்டு போர் புரிகிறான். தனது ஆயுதத்தின் செருக்கினால் விளங்கும் இந்த அரக்கனை நாம் இன்று எவ்வாறு வதைக்க முடியும்? இந்த அஸ்திரத்துக்கு உரிய கடவுள் யாரோ, இந்த அஸ்திரத்தை இவனுக்கு அளித்தவர் யாரோ அந்த பிரம்மதேவர் எண்ணுவதற்கும் அறியவரென்றே நினைக்கிறேன். ஆகையால் புத்திமானே, நீ இன்று இங்கு ஒரு வகை கலக்கமும் மனதில் கொள்ளாமல் வீழ்கின்ற இந்த அஸ்திரத்தை என்னுடன் தாங்கிக் கொள். இந்த அரக்கன் பானவர்ஷங்களின் தொகுதியால் திக்குகள் எல்லாவற்றையும் மறைத்து விடுகிறான். இந்த வானர சேனை முழுவதும் சிறந்த வீரர்கள் யாவரும் கீழ் விழுந்து கிடக்கிறமையால் ஒளியற்றிருக்கிறது. கோபமும் சந்தோஷமும் நீங்கினவர்களாய் போர் செய்தலை தவிர்த்து அறிவொழுந்து மூர்ச்சை அடைந்து பூமியில் விழுந்த நம்மை பார்த்து இந்திரஜித் போர்முகத்தில் வெற்றி தனக்கு உண்டாகிவிட்டதாக எண்ணிக்கொண்டு தனது நகரத்திற்கு சந்தோஷமாக திரும்பி விடுவான். இது திண்ணம் என்றார். பிறகு அவ்வாறே அந்த இருவரும் இந்திரஜித்தின் அஸ்திர கூட்டங்களால் ஹிம்சிக்கப்பட்டவர்கள் போல் ஆனார்கள். அந்த இந்திரஜித் அவர்கள் அவ்வண்ணம் விழுந்ததைக் கண்டு வெகு சந்தோஷத்துடன் முனைமுகத்தில் அட்டகாசம் பண்ணினான். அவன் இவ்வாறு வானரசேனை முழுமையையும் ராமர், லக்ஷ்மணர் என்ற இவர்களுடன் போர்க்களத்தில் வருத்திவிட்டு ராவணனால் பாதுகாக்கப்பட்ட லங்கை மாநகருக்குள் வெகு விரைவாக புகுந்தான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 74. ஹனுமான் கொணர்ந்த ஓஷதகிரியால் யாவரும் பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுபடுதல். போர்க்களத்தில் ராமலக்ஷ்மணர்கள் இருவரும் அவ்வாறு பிரம்மாஸ்திரத்தால் உபதிரவம் அடைந்த அளவில் வானரசேனை முழுவதும் மோகமடைந்து கீழே விழுந்தது. சுக்ரீவன், நீலன், அங்கதன், ஜாம்பவான் என்ற இவர்களும் ஒன்றும் உணராது அறிவொடுங்கி கிடந்தார்கள். அப்போது புத்திமான்களுக்குள் உத்தமரான விபீஷணர் சேனை துயரப்படுவதை பார்த்து நிகரற்ற இனிமையான சொற்களால் அந்த வானர வீரர்களை தேற்றி பின்வருமாறு சொல்லலானார். ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் மிகவும் வருந்தி கடைசியாக பரவசராய் கிடக்கிறார்கள் என்பதை பற்றி இது வருந்த வேண்டிய காலமன்று. ஏனெனில் இவர்கள் பிரம்மதேவருடைய வாக்கியத்திற்கு கட்டுப்பட்டவர்களாய் இந்திரஜித் விடுத்த அஸ்திர கூட்டங்களினால் இறந்தவர்கள் போல இருக்கிறார்கள். வீண் போகாத வேகமுள்ள இந்த பிரம்மாஸ்திரத்தை அந்த ஸ்வயம்புவாகிய பிரம்மதேவர் இந்திரஜித்துக்கு கொடுத்தார். அந்த அஸ்திரத்திற்கு மரியாதை செய்யும் நிமித்தமே ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் போர்க்களத்தில் சாய்ந்து கிடக்கின்றனர். இது நமது துயரத்திற்கு காரணமான காலமாகுமா என்றார். ஒரு முகூர்த்த காலம் புத்திமானும் வாயுபுத்திரனுமான ஹனுமான் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டிருந்து அதை கௌரவித்து பிறகு விபீஷணர் பேச்சை கேட்டதும் வெகு பலசாலிகளான வானரர்களின் சேனை இப்போரில் கொல்லப்பட்டிருந்ததால் இந்த சேனையில் எவரவர் உயிருடன் இருக்கின்றனரோ அவரவர்களை நாம் தேற்றுவோம் என்று சொன்னான். பிறகு ஹனுமான், விபீஷணர் என்ற அந்த இருவரும் கொல்லிக்கட்டையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த இரவில் அந்த போர்க்களத்தில் முழுவதும் சஞ்சரிக்கலானார்கள். வாளருந்தும், கையற்றும், கால் போயும், துடை நொறுங்கியும், விரல் விண்டும், கழுத்து அறுபட்டும், புண்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருக்க சிறுநீர் விட்டு கொண்டும் ஆங்காங்கு வானரர்கள் மலை போலே விழுந்து கிடக்கின்ற அந்த போர்க்களத்தை அந்த இருவரும் தம் கையில் கொண்டுள்ள கொல்லிக்கட்டையினால் கண்டதை தவிர ஆங்காங்கு விழுந்து கிடந்த ஆயுதங்கள் பலபலவென்று மின்னுவதாலும் கண்டார்கள். சுக்ரீவன், அங்கதன், நீலன், சரபன், கந்தமாதனன், கவாக்ஷன், சுஷேணன், வேகதர்சி, ஆகுகன், மைந்தன், நளன், ஜோதிமுகன், விவிதன், பனசன் என்ற இவர்களும் மற்றும் பிறரும் உயிரிழந்தவர்கள் போல போர்க்களத்தில் சாய்ந்து கிடந்ததை விபீஷணரும் ஹனுமானுமாகிய வீரர்கள் பார்த்தார்கள். 67 கோடி வானர வீரர்கள் இந்திரஜித் விடுத்த பிரம்மாஸ்திரத்தால் அந்த சாயங்காலத்தில் உயிரொடுங்கி கிடந்தார்கள். அவ்வண்ணம் அப்பானங்களால் ஒடுங்கிய சேனை பெருங்கடல் போல் விசாலமாக பரவியிருந்ததைக் கண்டு ஹனுமான் விபீஷணருடன் ஜாம்பவானை தேடலானான். இயல்பான கிடத்தனத்துடன் கூடி நூற்றுக்கணக்கான பானங்கள் உடம்பில் பொத்த
பிரம்மதேவரது புதல்வனாகிய அந்த ஜாம்பவான் அவிந்து போகின்ற நெருப்பு போல் இருந்ததைக் கண்டு அவரிடம் சென்று அவரை நோக்கி, விபீஷணர் பெரியோரே, கூரான பானங்களால் தங்களுடைய பிராணன் போகாமல் இருக்கிறதா என்று வினவினார். அவ்வாறு விபீஷணர் சொன்னதை கேட்டதும் ரிக்ஷ மன்னவனான ஜாம்பவானும் வெகு சிரமத்துடனே சில பேச்சுக்களை சொல்லலானான். அதிக வல்லமை பொருந்தியவரே, அரக்க வீரரே, குரரால் உம்மை இன்னார் என்று தெரிந்து கொண்டேன். கூரான பானங்களால் வருந்தி கொண்டிருக்கும் நான் உம்மை கண்களால் நேராக பார்க்க முடியவில்லை. அரக்க வீரரே, எந்த ஒருவனால் அஞ்சனா தேவியும் வாயு தேவனும் நற்புத்திரனை பெற்றிருக்கின்றவர்களாகிறார்களோ ஹனுமான் என்ற அந்த வானர சிரேஷ்டன் உயிருடன் இருக்கிறானா என்று வினாவினான். ஜாம்பவான் சொன்னதை கேட்டு விபீஷணர், ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் இவர்களை கூட விசாரிக்காமல் ஹனுமானை மாத்திரம் ஏன் வினாவுகிறீர்? ஹனுமானிடமுள்ள பேரன்பு அரசரான சுக்ரீவனிடத்திலாவது அங்கதனிடத்திலாவது ஸ்ரீராமரிடத்திலாவது தங்களுக்கு இல்லை போலும் என்றார். விபீஷணர் சொன்னதை கேட்டு ஜாம்பவானும் பின்வருமாறு சொல்லலுற்றான். அரக்கச்சிங்கமே, நான் ஹனுமானை பற்றி விசாரித்ததற்கு காரணம் சொல்லுகிறேன், கேளுங்கள். அந்த வீரன் ஒருவன் மாத்திரம் உயிருடன் இருந்தால் பெரிய இந்த வானர சேனை முழுவதும் உயிரற்று இருந்த போதிலும் உயிருடன் இருப்பதே ஆகும். ஹனுமான் மட்டும் மாண்டிருந்தால் நாங்கள் உயிருடன் இருந்தாலும் உயிரற்றவர்களே. வாயு பகவானுக்கு சமானமாயும் வல்லமையில் நெருப்புக்கு ஒப்பாகவும் இருக்கும் அந்த ஹனுமான் உயிருடன் இருந்தால் நாங்கள் பிழைத்திருக்க ஆசை உண்டாகும் என்றான். அப்பால் ஹனுமான் முதுமையுள்ள அந்த ஜாம்பவானிடம் சென்று முறைப்படி அவன் பாதங்களில் விழுந்து வணங்கி நின்றான். ஹனுமானது குரலை கேட்டதும் ஜாம்பவான் இப்பொழுது எவ்வளவோ சங்கடமடைந்த இந்திரியங்கள் குழம்பி இருந்த போதிலும் தான் மறுபடியும் உயிர் பிழைத்து எழுந்து விட்டதாகவே கருதினான். அப்பால் அந்த ஜாம்பவான் ஹனுமானை பார்த்து பின்வருமாறு சொல்லத் தொடங்கினான். வானரப்புலியே, இங்கு வருக. நீ எல்லா வானரர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஏனெனில் பூர்ணமான பராக்கிரமமுடையவர் உன்னை தவிர வேறொருவரும் இல்லை. அன்றியும் நீ இவர்களுக்குச் சிறந்த நண்பன். இதுதான் உனது வல்லமையை காட்ட தகுந்த காலம். மேலும் வல்லமை உடையவரான வேறொருவரையும் காணோம். ஆதலால் ரிக்ஷ வீரர்கள் வானர வீரர்கள் நிரம்பின இந்த பெரும் சேனையை மகிழ்விப்பாய். பூமியில் சாய்ந்திருக்கின்ற இந்த ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை சல்லியமற்றவர்களாக செய். அனுமானே, சமுத்திரத்திற்கு அருகாக மேலே வெகு தூரம் நீ சென்று பர்வதங்களுக்குள் சிறந்த இமயமலையை சேர வேண்டும். பகைவனை அழிப்பவனே, அவ்விடத்தில் பொன்மயமாய் மிகச்சிறந்த ரிஷபம் என்ற பெரிய மலைச்சிகரத்தையும் கைலாசம் என்ற மலைச்சிகரத்தையும் நீ காண்பாய். வீரனே, அந்த இரு சிகரங்களுக்கும் நடுவில் ஒப்பற்ற காந்தியால் வெகு அதிகமாக மின்னிக்கொண்டு எல்லா வகை ஓஷதிகளாலும் நிரம்பினதாய் ஓஷதி மலை இருப்பதை நீ பார்ப்பாய். அந்த மலை உச்சியினில் 4 மூலிகைகள் தோன்றியுள்ளன. அவைகள் தமது காந்தியால் 10 திசைகளையும் விளங்கி கொண்டிருப்பதை நீ பார்க்கலாம். அந்த மூலிகைகளின் பெயர்களாவன மிருத சஞ்சீவினி, இது இறந்தவர்களை பிழைப்பிப்பது; விசல்யகரணி, இது அம்பினால் தோன்றின புண்ணை ஆற்றுவது; சாவர்ணியகரணி, பட்ட புன்வாயிலை தெரிய ஒட்டாது ஒரே நிறமாக்கும் மூலிகை இது; சந்தானகரணி, அறுபட்ட உறுப்பை ஒட்டச் செய்யும் மூலிகை இது என்பன. வாயுகுமாரனே, அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இங்கு நீ வெகு சடுதியில் வந்து சேர வேண்டும். வீறு போன எல்லா வானர வீரர்களையும் ஹனுமானே நீதான் பிழைப்பிக்க வேண்டும் என்றான். ஜாம்பவான் சொன்னதை கேட்டதும் ஜலவேகத்தால் சமுத்திரம் கிளம்பினது போல் பலத்தின் மிகுதியால் ஹனுமான் நிரம்பியிருந்தான். உடனே அந்த ஹனுமான் திரிகூடமலையின் மேலேறி நின்று அதனை தனது மிகப்பெரிய வடிவத்தால் வருத்தி கொண்டு 2வது பர்வதம் போல் விளங்கினான். அம்மலையையும் அந்த வானர வீரனுடைய அடிவைப்பை தாங்க முடியாமல் முறிந்து விழலாயிற்று. ஹனுமான் அம்மலையில் ஏறி பெருவடிவம் கொண்டதும் அம்மலை மிகவும் வருத்தமடைந்து தன்னையும் தாங்க முடியாததாயிற்று. அம்மலையில் உள்ள மரங்கள் ஹனுமானது வேகத்தால் கீழே விழுந்து நெருப்பு பொறிகளையும் கக்கலாயின. ஹனுமானால் நெருக்கப்பட்ட அம்மலையின் சிகரங்களும் சரிந்தன. மரங்களும் பாறைகளும் முறிந்து சரியுமாறு பீடிக்கப்பட்ட அம்மலை முழுவதும் சோழமிட்டதனால் வானர வீரர்களாலும் அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை. லங்கையின் பெருங்கோட்டை வாயில் கதவுகளும் அந்த அதிர்ச்சியில் அசையலாயின. கோபுரங்களும் ஆடி அசைந்து சரிந்தது. லங்கையும் பயத்தால் நடுநடுங்கி கூத்தாடுவது போல் அன்று இரவு விளங்கிற்று. மலை போன்ற வடிவமுள்ள அந்த ஹனுமான் அம்மலையை நொறுக்கி சமுத்திரத்தோடு கூடிய பூலோகத்தையே கலங்கச் செய்தான். அப்போது அந்த இடத்திலிருந்து மேரு மந்திரமலைகள் போன்றதும் பல வகை நீர் அருவிகள் நிரம்பினதும் பல வகை மரங்களும் கொடிகளும் செழித்து விளங்குவதும் மலர்ந்த தாமரை மலர்களும் குவளை மலர்களும் நிறைந்துள்ளதும் தேவகந்தர்வர்கள் வாழப்பெற்றதும் 60 யோஜனை உயரமுள்ளதும் வித்யாதரர்களும் முனிக்கூட்டங்களும் அப்சரஸ்களும் வசிக்கப்பெற்றதும் பல வகை மிருகக்கூட்டங்களால் நிறைந்ததும் அநேக குகைகள் நிரம்பியுள்ளதுமான லங்கா மலையின் மேல் ஹனுமான் ஏறினான்.
வாயுவின் குமாரனாய் மேகத்திற்கு ஒப்பானவனான ஹனுமான் அங்குள்ள யக்ஷ கந்தர்வ கிண்ணறர்கள் யாவரும் நடுநடுங்கி குழப்பமடையும்படி ஓங்கி வளர்ந்தான். ஹனுமான் அம்மலையை அழுந்துமாறு கால்களை பதிய வைத்து வடவியின் முகத்தைப் போல தனது வாயை கோரமாக திறந்து அரக்கர்கள் யாவரையும் நடுங்கச் செய்பவன் போல் உரக்க இறைந்தான். அவ்வாறு பேரிரைச்சல் இடுகின்ற ஹனுமானது ஆச்சரியகரமான நாதத்தை கேட்டு லங்கையில் வாழ்கின்ற அரக்கர்கள் எல்லோரும் அச்சத்தால் அசைவதற்கும் வல்லமையற்றவர்களானார்கள். பிறகு கொடிய பராக்கிரமம் உள்ளவனும் எதிரிகளை தபிக்கச் செய்பவனுமான ஹனுமான் ஸ்ரீராமரின் பொருட்டு நமஸ்காரம் செய்துவிட்டு ராமர் விஷயமாக அந்த பெரும் கடமையை தான் செய்து முடிக்க முயற்சி கொண்டான். கடுவேகம் அமைந்த அந்த ஹனுமான் பாம்பு போன்ற தனது வாளை மேலே தூக்கி முதுகை வணக்கி தனது காதுகளை மடக்கி வடவியின் முகம் போன்ற தனது வாயை திறந்த வண்ணம் ஆகாயத்தில் பாய்ந்தான். அந்த ஹனுமான் தான் பாய்ந்த வேகத்தால் மரங்கள், மலைகள், பாறைகள், சாதாரண வானரர்கள் என்ற இவைகளை தன்னுடன் கூட இழுக்கலானான். அவ்வாறு அவனுடைய கைகளின் வேகத்தாலும் தொடைகளின் வேகத்தாலும் உயர இழுக்கப்பட்டு கொஞ்ச தூரம் சென்ற அவை தமது வேகம் குறையவே ஜலத்தில் விழுந்தன. கருடனுக்கு ஒப்பான வேகமுள்ள அந்த வானர வீரன் திசைகளை எழுப்புவன் போல் பாம்பு போலிருந்த தன் கைகளை நீட்டிக்கொண்டு சிறந்த இமயமலையை நோக்கிச் சென்றான். அந்த ஹனுமான் அப்போது தனது விசையால் மிகவும் சுழலமிடுகின்ற அலைகளையும் பல வகை பிராணிகளையும் உடைய சமுத்திரத்தை பார்த்து கொண்டே விஷ்ணு பகவானுடைய கையால் விடுக்கப்பட்ட சக்கராயுதம் போல் கடு விசையுடன் சென்றான். தந்தையோடு ஒத்த வேகமுள்ள அந்த ஹனுமான் இடைவழியில் மலைகள், விருட்சங்களின் தொகுதிகள், ஓடைகள், நதிகள், தடாகங்கள், சிறந்த பட்டணங்கள், செழித்த நாடுகள் என்ற இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டே விரைந்து சென்றான். தந்தையோடு ஒத்த பராக்கிரமமுள்ள வீரனாகிய ஹனுமான் மிகவும் விரைவு கொண்டு சூரிய மண்டல வழியை அடைந்து சிறிதும் சிரமமில்லாமல் செல்லலானான். வாயு பகவான் போல் வேகமாகச் செல்லும் ஹனுமான் தான் சென்ற வழியில் எல்லா திசைகளையும் தனது அட்டகாசத்தால் நிரப்பிக் கொண்டு செல்லலானான். ஜாம்பவானது சொல்லை நினைத்து ஹனுமான் வாயு வேகமாகச் சென்று விரைவாக இமயமலையை கண்டான். பிறகு பல நீர் அருவிகளாலும் அநேக குகைகளாலும் வெண்மேகங்கள் போன்ற பல அழகான சிகரங்களாலும் பல வகை விருட்சங்களாலும் சோபித்துக் கொண்டிருந்த அந்த இமயமலையை வந்து சேர்ந்தான். வெகு உயரமாகவும் பயங்கரமாகவும் காணப்பட்ட சிறந்த சிகரங்களுடன் கூடிய அந்த அப்பர்வதத்தை சேர்ந்ததும் ஹனுமான் சிரேஷ்டமான தேவரிஷிகளின் கூட்டங்கள் வசித்துக் கொண்டிருந்த பரிசுத்தமான பல ஆசிரமங்களை பார்த்தான். அங்கே பிரம்மதேவனுடைய மாளிகையும் கைலாசமும் இந்திரன் மாளிகையும் ருத்ரமூர்த்தி விளையாட்டாக பானத்தை விடுமிடமும் ஹயக்ரீவனை ஆராதிக்கும் இடமும் பிரம்மாவின் தலை கீழே விழுந்த இடமும் சூரியனுடைய ஏவலாட்கள் தங்குமிடமும் இந்திரனுக்கு பிரம்மதேவன் வஜ்ராயுதம் கொடுத்த இடமும் சூரியன் ஒளி போல் விளங்குகின்ற குபேரனது மாளிகையும் சாயாதேவியை மகிழ்விக்குமாறு விஸ்வகர்மா சூரியனை சாணை பிடிக்க ஏற்படுத்தின இடமும் தேவர்களுக்கு காட்சியளிக்குமாறு பிரம்மதேவன் வீற்றிருக்கின்ற சிங்காசனமும் ருத்ரனது வில் இருக்கும் இடமும் பாதாள லோகத்திற்கு போகும் வழியும் என்ற இவைகளையும் சிறந்த கைலை மலையையும் இமவச்சிலை என்ற இடத்தையும் ரிஷபமலையையும் சிறந்த ஸ்வர்ண பர்வதத்தையும் எல்லா மூலிகைகளையும் ஒளியால் அதிகமாக விளங்கிக் கொண்டிருக்கும் சர்வ உஷதி பர்வதம் என்னும் மலையையும் கண்டான். நெருப்பின் காந்தி போல் மின்னிக் கொண்டிருந்த அந்த மலையை ஹனுமான் பார்த்ததும் வெகு ஆச்சரியமடைந்தான். உடனே அந்த மலையை சுற்றி ஓஷதிகளை தேடலானான். ஹனுமான் ஒரு யோஜனை தூரம் கடந்து வந்து ஓஷதி மலையைச் சேர்ந்து அவ்விடத்தில் இந்த மூலிகைகளை தேடலானான். அம்மலையில் இருந்த எல்லா மகா மூலிகைகளும் தங்களை தேடிக்கொண்டு ஒருவன் வருகின்றதை அறிந்து தங்களை வெளிக்காட்டாமல் மறைந்து நின்றன. மகாத்மாவான ஹனுமான் தான் தேடி வந்த மூலிகைகளை காணாமல் வெகு கோபம் கொண்டு மிகவும் கர்ஜித்தான். நெருப்பு போல் தனது கண்கள் விளங்க ஹனுமான் அந்த அவமானத்தை பொறாதவனாய் அந்த மலையை நோக்கி பின்வருமாறு சொல்லலானான். பர்வத சிரேஷ்டமே, ஸ்ரீராமரிடம் தயை காட்ட உனக்கு இஷ்டமில்லை என்பது நிச்சயமாக இருக்கும் பட்சத்தில் இன்றைய தினம் நீ எனது கையின் வல்லமையால் அவமதிக்கப்பட்டு சிதறிவிடுவதை காண்பாயாக என்றான். அதன் பிறகு ஹனுமான் அந்த மலையின் சிகரத்தை, அதிலிருந்து குன்றுகள், யானைகள், பாம்புகள், பொன், பல வகை தாது பொருட்கள் என்ற இவைகளுடன் தாழ்வரை சிதறவும் நெருப்பு பொறி கிளம்பவும் உறுதியாக பிடித்து வேறு பிடங்களாக பெயர்களானான்.
அவன் அவ்வாறு அம்மலையை பெயர்த்து தேவாசுர இந்திரர்களுடன் இவ்வுலகத்தையே பயமுறுத்தி கொண்டு ஆகாயத்தில் எழும்பி ஆகாயச்சாரிகளால் வாழ்த்தப்பட்டவனாய் கருட பகவானை விட மிக அதிக வேகம் பொருந்தினவனாய் செல்லலானான். சூரியன் போல் விளங்கின அந்த மலையை தனது கையில் ஏந்தி கொண்டு சூரியன் செல்லும் வழியாகி ஆகாய மார்க்கத்தை அடைந்து தனது மேனியின் நிறத்தால் சூரியனுக்கு ஒப்பாக விளங்கின ஹனுமான் தான் சூரியனுக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு சூரியனாகவே விளங்கினான். மலைக்கொப்பாக இருந்த அந்த ஹனுமான் அம்மலையை தான் எடுத்து வந்தபோது நெருப்பு போல் மின்னும் 1000 முனைகளை உடைய சக்கராயுதத்துடன் ஆகாயத்தில் விஷ்ணு பகவான் விளங்குவது போல் விளங்கினான். அவன் ஆகாயத்தில் வந்து கொண்டிருந்ததை கண்டதும் வானரர்கள் உயர்ந்த குரலால் அட்டகாசம் பண்ணி கழித்தார்கள். அந்த ஹனுமானும் அவர்களை பார்த்து மகிழ்ச்சியால் சிங்கநாதம் செய்தான். அவர்களின் பேரொளியை இலங்கை மாநகரில் இருந்த அரக்கர்கள் கேட்டு மிகவும் பயங்கரமாக கத்தினார்கள். மகாத்மாவான அந்த அனுமானும் திரிகூடமலையில் வானரசேனையின் நடுவில் இறங்கினான். அதன் பிறகு உத்தமர்களான வானர வீரர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஹனுமான் விபீஷணரை கட்டித் தழுவினான். ராஜகுமாரரும் வீரர்களுமான அந்த ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் அம்மலையில் இருந்த உயர்ந்த மூலிகைகளின் மனத்தை தாங்கள் மோந்ததும் சல்லியமற்றவர்களானார்கள். மற்ற வானர வீரர்களும் அந்த வண்ணமே எழுந்திருந்தார்கள். உயிரற்றும் ரணப்பட்டும் இருந்த எல்லா வானர வீரர்களும் ஒரு நொடியில் உயர்ந்த மூலிகைகளின் மனத்தால் தங்கள் ரணங்கள் ஆறி நோயற்றவர்களாய் விடியற் காலத்தில் தொழில் நீங்கி எழுகின்றவர்கள் போல் சுகமாக விழித்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தார்கள். என்று முதல் அரக்கர்களுக்கும் வானரர்களுக்கும் சண்டை நேர்ந்ததோ அன்று முதல் போரில் வானரர்களால் கொல்லப்பட்ட அரக்கர்கள் எல்லோரும் கொல்லப்பட்ட உடனேயே ராவணனது கட்டளையால் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு சமுத்திரத்தில் தள்ளப்பட்டிருந்தார்கள். அதன் பிறகு மகாபராக்கிரமசாலியான ஹனுமான் பெருமூலிகையில் நிரம்பிய அந்த மலையை வேகமாக திரும்பி தூக்கி கொண்டு வந்து போய் இமவானிடத்தில் வைத்துவிட்டு ஸ்ரீராமரிடம் வந்து சேர்ந்தான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 75. சுக்ரீவன் லங்கையை தீயிட்டு கொளுத்தினதும் நிகும்பன் முதலான அரக்கர்கள் போர் புரிய வருதலும். அதன் பிறகு வெகு வல்லமை பொருந்தின வானரராஜனான சுக்ரீவன் சிறந்த பொருளுடன் கூடின சொல்லை ராமரிடத்து விண்ணப்பம் செய்து பின்பு ஹனுமானை நோக்கி இவ்வாறு சொல்லலானான். கும்பகர்ணன் வதைக்கப்பட்டபடியாலும் அதிகாயன் முதலான தனது குமாரர்கள் கொல்லப்பட்டபடியாலும் ராவணன் இப்பொழுது எதிர்த்து வந்து போர் புரிய மாட்டான். ஆகையால் வெகு சுறுசுறுப்பாக சஞ்சரிக்கும் மகா பலவான்களான வானர வீரர்கள் எல்லோரும் இப்பொழுதே தங்கள் கைகளில் கொல்லிக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு மதிலை தாவி கடந்து லங்கையில் புகுந்து தீயிட வேண்டும் என்றான். அதன் பிறகு இருள் செறிந்த அந்த ராத்திரியின் முதல் யாமத்தின் முடிவில் அந்த வானர வீரர்கள் கைகளில் கொல்லிக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு லங்கை மாநகரத்தின் உள்ளே நுழைந்தார்கள். கையும் கொல்லியுமாக தோன்றிய வானரர்களால் விகாரமாக வடிவமுடைய அரக்கர்கள் துரத்தப்பட்டவர்களாய் தாம் காத்து கொண்டிருந்த கோட்டை வாசலை விட்டு ஓடலானார்கள். கோபுரங்கள், கொத்தளங்கள், வீதிகள், பலவகை நார்ச்சந்திகள், மாளிகைகள் என்ற இவைகளெல்லாம் அந்த வானர வீரர்கள் மகிழ்ச்சியுடன் தீயை மூட்டினார்கள். அப்பொழுது அரக்கர்களின் ஆயிரக்கணக்கான வீடுகளை தீ எரிக்கலாயிற்று. அப்பொழுது மலை போல் விளங்கின மாளிகைகள் எரிந்து பூமியில் விழுந்தன. அவற்றிலுள்ள அகில்கட்டைகளும் உயர்ந்த சந்தனை கட்டைகளும் நீராயின. அவ்வாறே அழகான முத்துக்களும் வைரக்கற்களும் பவழங்களும் இன்னும் பலவகை ரத்னங்களும் அழகான வெண்பட்டுக்களும் பலவகை கம்பளங்களும் தங்க பாத்திரங்களும் பல ஆயுதங்களும் குதிரைகளின் அலங்காரத்திற்கு வேண்டின ஆபரணங்களும் கல்லணைகளும் யானைகளின் கழுத்தணிகளும் கழுத்திடு கயிறுகளும் தேர்களின் அலங்காரத்தைச் சேர்ந்த அணிகளும் போர் வீரர்களின் கவசங்களும் குதிரை யானைகளின் கவசங்களும் கத்தியும் வில்லும் கால் நாணிகளும் அம்புகளும் தோமரமும் அங்குசமும் சூலமும் பலவகை இரத்ன கம்பளங்களும் சாமரம் முதலியனவும் கேடகமும் புலித்தோலும் புலி நகங்களும் கஸ்தூரியும் வெந்தொழிந்தன. அந்நகரத்தில் முத்துக்களை இழைத்து வெகு அழகாக கட்டப்பட்டிருந்த மாளிகைகளையும் பலவித அஸ்திரங்களையும் அக்னி பகவான் எரிக்கலாயினன். கிரகஸ்தர்களான அரக்கர்கள் வாசம் செய்வதற்கு இடமான ஸ்வஸ்திகம் முதலியவனவாக பெயர் பெறும் பலவகை வீடுகளையும் அப்போது அக்னி பகவான் தகிக்கலாயினான். பொன்னாலாகிய கவசங்களை அணிபவர்களையும் புஷ்ப சரங்களையும் வஸ்திரங்களையும் தரிப்பவர்களையும் மதுபானத்தால் கண்கள் சுழலமிட மயங்கி தத்தளித்து நடந்து கொண்டிருந்தவர்களையும் தங்கள் நாயகிகளால் பற்றி இழுக்கப்பட்ட வஸ்திரங்கள் அணிந்தவர்களையும்
சத்துருக்களிடம் கோபம் கொண்டிருப்பவர்களையும் தங்கள் கைகளில் கதை, சூலம், கத்தி என்ற இவைகளை பிடித்தவர்களையும், போஜனம் செய்பவர்களையும், குடித்துக் கொண்டிருப்பவர்களையும், மனைவிமாரோடு சிறந்த படுக்கையில் துயில்பவர்களையும், பயத்தால் நடுநடுங்கி தங்கள் குழந்தைகளை மார்போடு அணைத்துக் கொண்டு எல்லா திசைகளிலும் ஓடுபவர்களையும், இன்னும் இவ்வாறு நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் அந்த இலங்கையில் இருந்தவர்களையும் அக்னியானது கொளுத்தி மென்மேலும் கொழுந்துவிட்டு எரியலாயிற்று. அன்றியும் மிக்க செல்வங்களை கொண்டனவும், மிக்க திரவியச் செலவிட்டு கட்டப்பட்டனவும், சிறந்த படுக்கைகளை உடையனவாய் வெகு அழகாக விளங்குவனவும், தங்கத்தால் செய்யப்பட்டு விளங்கின சந்திர பிம்பங்களையும் அர்த்த சந்திரங்களையும் உடையனவும், ஓங்கின மேன்மாடங்களை உடையனவும், இரத்தனமயமான பலகணிகளை உடையனவும், எப்புறத்திலும் இனினவாக விளங்குவனவும், இரத்தினங்கள், பவளங்கள் என்னும் இவைகளால் அழகாக கட்டப்பட்டு விளங்குபவனவும், சூரிய பகவானை தொடுபவது போல் ஓங்கினவும், அன்றில் மயில், வீணை இவைகளின் இன்னிசையாலும் அணிகளின் கலகலப்பாலும் எப்பொழுதும் ஒளிப்பனவும், பர்வதம் போல் காணப்படுவதுமான மாளிகைகளை அன்று அந்த தீ எரிக்கலாயிற்று. எல்லா பக்கங்களிலேயும் நெருப்பு சூழ்ந்தெறிந்து வீட்டு வாயில்கள் மழைக்காலத்தில் மின்னல் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட மேகங்கள் போல் காணப்பட்டன. நெருப்பு எரிந்து கொண்டிருந்த பொழுது இடிந்து விழுந்த மாளிகைகள் இந்திரனது வஜ்ராயுதத்தால் அடியுண்டு விடும் பெரும் மலைச்சிகரங்கள் போல் காணப்பட்டன. பெரும் மாளிகைகளின் உப்பரிகைகளில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த அழகான மடந்தையர் தம்மீது தீப்பிடிக்கவே தங்கள் உடம்பில் அணிந்திருந்த ஆபரணங்களையெல்லாம் கழற்றி எறிந்துவிட்டு ஹா ஹா என்று கதர் தலைப்பட்டார்கள். அம்மாளிகைகளும் முற்றிலும் தீப்பற்றி எரியவே ஜோதிர்லதை போன்ற கொடிகளை உடைய காடுகளால் இமயமலையின் சிகரங்கள் விளங்குவன போன்று தூர நின்று பார்த்தவர்கள் கண்களுக்கு புலனாயின. நெருப்பு பற்றி எரிந்த மேன் மாளிகைகளினால் அந்த இலங்கா நகரமானது அன்றை பொழுது நன்றாக பூத்து விளங்கும் முன்முருங்கை மரம் போல் புலப்பட்டது. பாகர்களால் கட்டுத்தரித்து விடப்பட்ட யானைகளாலும் அவ்வாறே விடப்பட்ட குதிரைகளாலும் அந்த இலங்கையானது உலகத்தின் முடிவு காலத்திலே தத்தளிக்கின்ற முதலிய ஜலதந்துக்களால் சமுத்திரம் தோன்றுவது போல் தோன்றிற்று. கட்டவிழ்த்து விடப்பட்ட குதிரையைக் கண்டு யானை அச்சத்தால் வெருண்டோடிற்று. அவ்வாறு வெருண்டோடும் யானையைக் கண்டு குதிரை அஞ்சி திரும்பி ஓடிற்று. அந்த இலங்கை தீப்பற்றி எரிந்த பொழுது அந்த தீயின் ஜுவாலையினால் சமுத்திரத்தில் தோன்றியதனால் அந்த சமுத்திரமே சிவந்த தண்ணீரால் நிரம்பி இருந்தது போல் தோன்றிற்று. அன்றிரவு ஒரு முகூர்த்த காலத்தில் வானரர்களால் தீயிடப்பட்டதும் அந்த இலங்கை இவ்வுலகத்திற்கு பயங்கரமான முடிவு காலம் வரும்போது இந்த உலகமே தீப்பிடித்து எரிவது போல் எரிந்தது. புகை சூழ்ந்து கொள்ள தீயின் நடுவில் சிக்கிக்கொண்டு கோவென்று கதிரின பெண்டுகளின் பெருங்குரல் 10 யோஜனை தூரம் கேட்கலாயிற்று. தங்கள் தேகங்கள் தீயால் பொசிக்கப்பட்டு சகிக்க முடியாமல் வெளியே ஓடின அரக்கர்களை போரிடுவதில் வெகு உற்சாகம் கொண்டிருந்த வானரர்கள் சரையல் என்று தோன்றி எதிர்க்கலானார்கள். வானரர்களுடைய அட்டகாசமும் அரக்கர்களுடைய புலம்பலும் 10 திசைகளையும் சமுத்திரத்தையும் பூமியையும் மூடலாயின. சல்லியமற்றவர்களாய் மகாத்மாக்களாகிய ராமர், லக்ஷ்மணர் என்ற அந்த இருவரும் கொஞ்சமேனும் மனம் கலங்காதவர்களாய் சிறந்த விற்களை கைப்பற்றி நின்றார்கள். அப்போது ஸ்ரீராமர் தனது உயர்ந்த வில்லின் நாணினை தட்டவே அந்த நாணின் சத்தமானது அரக்கர்களுக்கு பயத்தை உண்டாக்கி கொண்டு பேரொளியாக தோன்றிற்று. அவ்வாறு தமது பெரிய கோதண்டத்தை தட்டிய ராமர் வேதமயமான வில்லை தட்டுகின்ற கோபங்கொண்ட சிவபெருமான் போல் காணப்பட்டார். வானரர்கள் செய்த அட்டகாசம், அரக்கர்களின் கதறுதல் என்ற இவ்விரண்டுக்கும் மேலாக ஸ்ரீராமருடைய நாணின் சத்தம் கேட்கலாயிற்று. வானரர்கள் செய்த அட்டகாசமும் அரக்கர்களின் கூச்சமும் ஸ்ரீராமருடைய நாணின் ஒளியும் ஆக இம்மூன்றும் 10 திசைகளிலும் வியாபித்தது. ராமர் வில்லிலிருந்து எய்த பானங்களால் கைலாசமலையின் சிகலம் போல் இருந்த அந்நகரத்தின் கோபுரமானது சிதறுண்டு பூமியில் விழுந்தது. அதன் பிறகு ஸ்ரீராமருடைய பானங்கள் மாளிகைகளிலும் வீடுகளிலும் விழுவதைக் கண்டு அரக்க வீரர்கள் தாங்கள் போரிடுமாறு மிக்க முயற்சியை உடையவர்களானார்கள். அவ்வாறு முயற்சி செய்து கொண்டு அட்டகாசம் பண்ணின அரக்க வீரர்களுக்கு அந்த இரவு காலராத்திரியாக இருந்தது. அப்போது வானரவேந்தனான சுக்ரீவன், வானர வீரர்களே, நீங்கள் அருகிலுள்ள கோட்டை வாயிலில் இருந்து கொண்டு சண்டையிட வேண்டும். உங்களுக்குள் எவனாவது இந்த கட்டளைக்கு விரோதமாக தான் இருக்கும் இடத்தை விட்டு விலகிப் போவானே ஆனால் அவனை அரசன் கட்டளையை மீறி நடந்ததற்காக வதைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். இவ்விதமாக வானர வீரர்கள் கையும் கொள்ளியுமாக அந்நகரத்து வாயிலை சூழ்ந்து நின்றதை அறிந்து
ராவணன் கடுஞ்சினம் அடைந்தான். அப்போது அந்த ராவணன் கோபத்தால் தன் உடலை முடக்கி நீட்ட அதனால் 10 திசைகளும் நடுநடுங்கின. அந்த அரக்க மன்னவனது கோபமானது ருத்ரனது கோபம் ஒரு உருவமெடுத்து வந்ததைப் போல் காணப்பட்டது. உடனே அவன் கும்பகர்ணனுடைய குமாரர்களான கும்பன் நிகும்பன் என்னும் அரக்க வீரர்களை பல அரக்கர்களுடன் கூட போருக்கு செல்ல கட்டளையிட்டான். ராவணன் இட்ட கட்டளைப்படியே யூபாக்ஷன், சோனிதாக்ஷன், பிரஜங்கன், கம்பனன் என்ற அரக்கர்கள் அந்த கும்பகர்ண குமாரர்களுடன் புறப்பட்டார்கள். அன்றியும் மகாபலம் பொருந்தின அந்த அரக்க வீரர்களை நோக்கி ராவணன் அட்டகாசம் பண்ணிக்கொண்டு, அரக்கர்களே, நீங்கள் எல்லோரும் இப்பொழுதே சென்று சடுதியில் சத்துருக்களை வெற்றி கொண்டு திரும்புங்கள் என்று கட்டளையிட்டான். அவ்வண்ணம் ஏவப்பட்ட அரக்க வீரர்கள் அதிகமாக பிரகாசிக்கும் ஆயுதங்களை கைகளில் கொண்டு அடிக்கடி அட்டகாசம் பண்ணுபவர்களாய் லங்கையை விட்டு கிளம்பினார்கள். அரக்கர்கள் அணிந்திருந்த ஆபரணங்களின் காந்தியாலும் வானரர்கள் கைகளில் பற்றியிருந்த கொல்லிக்கட்டைகளாலும் ஆகாயம் முற்றிலும் ஒளியால் விளங்கலாயிற்று. சந்திரகாந்தியாலும் நட்சத்திர காந்தியாலும் அவ்விரு சேனையும் அணிந்திருந்த அணிகளின் காந்தியாலும் அப்போது அந்த ஆகாயம் விளங்க பெற்றது. சந்திரகாந்தியும் ஆபரண காந்தியும் நெருப்பு பிடித்து எரிகின்ற வீடுகளின் காந்தியும் அரக்க வானர சேனைகளை நன்றாக விளக்கின. அந்நகரத்தில் வீடுகள் அதிகமாக ஓங்கி எரிந்த பொழுது அந்த காந்தியால் அலையும் திரைகளுள்ளதாய் பாதாளம் வரையிலுள்ள ஆழ்ந்துள்ள சமுத்திரமும் மிகுதியாக விளங்கிற்று. சிறு கொடிகளுடனும் பெருங்கொடிகளுடனும் கூடியதும் சிறந்த கத்திகளையும் கோடாரிகளையும் உடையதும் பயங்கரமான தேர் பரி யானைகளை கொண்டதும் பலவகை பாதாதிகளை பெற்றதும் விளங்குவதுமான சூலம், கதை, கட்கம், ஈட்டி, தோமரம், வில் இவைகளுடன் கூடினதும் எரிகின்ற எரியீட்டி பொருந்தினதும் சிறுமணிகள் பல ஒலிக்கப் பெற்றதும் புஜங்களின் பலவகை அணிகளை அணிந்திருப்பதும் கோடரிகளை கைகளில் பற்றியுள்ளதும் பேராயுதங்களை சுழற்றுவதும் விற்களில் அம்புகளை தொடுப்பதும் சந்தனம் முதலின கலவை பொருட்களுடன் மலர்களும் பானம் செய்த கல்லும் என்ற இவற்றின் நாற்றங்களால் காற்றை நறுமணமாக்குவதும் பார்ப்பவர்களின் மனத்தை நடுங்கச் செய்வதும் சூரர்களான போர் வீரர்களால் நிரம்பப் பெற்றதும் மேகம்போல் கர்ஜிப்பதுமான பயங்கரமான ராட்சச சேனை கொடிய வல்லமையும் பராக்கிரமமும் பெற்றதாக காணப்பட்டது. அந்த கொடிய சேனை வருவதைக் கண்டு வானர சேனை எதிர்கொண்டு சென்று கர்ஜிக்கலாயிற்று. பெரிய அந்த அரக்க சேனையும் தங்கள் சத்ரு சேனையாகிய வானர சேனையை நோக்கி நெருப்பை குறிவைத்து வெட்டில் பூச்சிகள் ஓடுவது போல் விரைந்து எழுந்து ஓடலாயிற்று. அந்த அரக்க வீரர்களின் சேனை கைகளினால் எடுத்து சுழற்றுவதனால் விளங்குவனவான உழலை தடிகளையும் வஜ்ராயுதங்களையும் உடையதாய் அதிகமாக விளங்கிற்று. அப்போது வானர வீரர்கள் வெறி கொண்டவர்கள் போல போர் செய்யும் விருப்பத்தால் விருட்சங்கள், மலைகள், கைக்குத்துக்கள் என்ற இவைகளால் புடைப்பவர்களாய் அரக்கர்களின் மேல் விழுந்தார்கள். வெகு பயங்கரமான உருவத்துடன் இருந்த அரக்கர்கள் அவ்வண்ணம் தங்கள் மேல் விழுந்த வானரர்களின் தலைகளை கூரான வாள்களால் அறுத்து ஒழித்தார்கள். அப்போரில் பற்களால் கடிப்புண்டு காதுகளை இழந்தவர்களாகவும் கைக்குத்தால் விண்ட தலைகள் உள்ளவர்களாகவும் மலைகளின் மோதுதலால் அவயவங்கள் நசுங்கினவர்களாகவும் அரக்கர்கள் சஞ்சரித்தார்கள். பிரசித்த வீரர்களான வானரர்களில் சிலர் பலவான்களான அரக்க வீரர்களை நாற்புறத்திலும் போக ஒட்டாமல் தடுத்து நின்று கொன்றார்கள். அவ்வண்ணமே சில பயங்கரமான அரக்கர்கள் கூரான கத்திகளால் சில வானர வீரர்களை வெட்டினார்கள். ஒருவனை கொன்றவனை மூன்றாமவன் கொன்றான். ஒருவனை கீழே தள்ளினவனை மூன்றாமவன் கீழே தள்ளினான். ஒருவனை நிந்தித்த மற்றொருவனை மூன்றாமவன் நிந்தித்தான். தனது சத்துருவை பற்களால் கடித்துக் கொண்டிருப்பவனை மற்றொருவன் பற்களால் கடித்தான். அடி பார்ப்போம் என்றான் ஒருவன். இதோ அடிக்கிறேன் பார் என்றான் மற்றொருவன். ஆனால் மூன்றாமவன் அடிக்கின்றவனாக இருப்பான். ஏன் வீண் சிரமம் உனக்கு, கொஞ்சம் பொறுத்து நில் என்பான் ஒருவன். இப்போது அந்த போர்க்களத்தில் பலவகை பேச்சுக்கள் இவ்வாறு ஒருங்கே உண்டாயின. வஸ்திரங்கள் அவிழ்ந்து போகவும், கவச்சங்களும் ஆயுதங்களும் நடுவி விழவும், பேரிட்டிகள் ஓங்கப்படவும், தடிகளும் சூலங்களும் கத்திகளும் ஒன்றுடன் ஒன்று மோதப்படவும், இவ்வாறு அப்போது அரக்கர்களுக்கும் வானரர்களுக்கும் வெகு பயங்கரமான யுத்தம் நடக்கலாயிற்று. அப்போரில் அரக்கர்கள் வானரர்களை 10-7 விழுக்காடு கொள்ளலானார்கள். அவ்வாறே வானரர்களும் அரக்கர்களை 10-7 விழுக்காடு உயிர் மாய்ந்து விழச் செய்தார்கள். தங்கள் ஆடைகள் நழுவவும், குடுமிகள் குலையவும், கவசங்களும் கொடிகளும் முறிந்து போகவும், முறிந்தோடின அரக்க வானர சேனையை வானரர்கள் நாற்புறங்களிலும் போக ஒட்டாமல் தடுத்து சூழ்ந்து கொண்டார்கள். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.
हरिः ओम्।